உனக்கு இமீடியட்டாக யூஸ் ஆகுது ஒரு சைடில். சரியா? இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். என்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு தான் நான் எடுக்கணும் ஃபோட்டோ. இவ்வளோ இவ்வளோ கிளியராக இருக்கு பிக்சரு. போதும் இல்லை? அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணேன் அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணேன்னு இன்னும் ட்ராயிங் நல்லா தெரியும். சரியாம்மா, இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ கண் இங்கே இருக்குது. இப்போ என்னன்னா, நேரில் பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம். இங்கே வர்றப்ப என்ன ஆகும்னா, இந்த இடம் வந்து இங்கேருந்து இந்த இடம் ஒரு ஸ்பியரை வந்து அது 1/3 கட் பண்ணிக்கிறோம் இல்லையா? 1/3 கட் பண்ணிக்கிறோம். அதில் இன்னும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். இப்போ அந்த ஸ்பியர் அங்கே இருக்குது. இதிலேருந்து இடுப்பு எப்படி ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். ரொம்ப ரஃப்பாக செய்கிறேன்னா ரொம்ப ரஃப் அப்படி ஜாயின் ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு கட் ஆயிடுது, இந்த இடத்துல ஒரு கட் ஆயிடுது. ஸ்பியரில் அப்படி கட் ஆயிடுது. அப்போ இப்படி டேர்ன் ஆகுதுன்னா, அந்த ஸ்பியர் அப்படி இருக்குது, நம்ம இப்படி டேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சாப் ஒன்று ஆயிடும். இந்த இடத்துல ஒரு சாப் ஒன்று ஆயிடும். சரியா? அந்த ஸ்பியரில் வந்து அந்த இடத்துல ஒரு சாப் ஒன்று ஆயிடும். அது கொஞ்சம் கீழே வரும். அங்கே இந்த சைடில் அது தெரியாது. இந்த சைடில் அது தெரியாது. ஆக இங்கேருந்து இப்படி வரும். அந்த லைன் வந்து இப்படி வந்து இப்படி ஒரு கர்வ் அடிக்கும். நம்ம இந்த லைன் எடுத்துருவோம். ஏன்னா இந்த லைன் நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக மாத்திரம் தான் யூஸ்ஃபுல். அந்த லைன் வந்து இட் டசன்ட் டினோட் எனிதிங். சரியா? இப்போ வந்து இங்கேருந்து இப்படி ஒரு அப்போ அதே மாதிரி ஆங்காங்கே அந்த கர்வ் அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த கர்வ் வந்து அப்படி இருக்கும். அந்த ஹேர் லைன் வந்து அப்படி தான் இருக்கும். சின்ன வந்து அப்படி வந்துடும். இப்போ என்ன, நமக்கு ஹேர் லைன் வந்து அங்கேருந்து வந்துச்சுன்னா, ஃபோர்ஹெட் வந்து இந்த இடத்துல கர்வ்டாக இருக்குமா? இந்த இடம் கர்வ்டு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அதை ப்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ப்ரோ. அதாவது அப்படி கொண்டாந்தோம்னா ப்ரோ வந்து இந்த இடத்துல வந்து ப்ரோ வந்து பெருசாக இருக்கும். இந்த இடத்துல மேடு இருக்கும். அந்த இடத்துல மேடு இருக்கும். சரியா? ஐப்ரோ வந்து இந்த இடத்துல வரும். ஐப்ரோ வந்து கொஞ்சம் போல தான் தெரியும். இந்த சைடில் கொஞ்சம் போல தான் தெரியும். உள்ள வந்து லாங்கர், வெளியில் வந்து ஷார்ட்டர். கண் இந்த இடத்துல வரும் இல்லையா? இப்போ கண் அங்கே வந்துருச்சு. இப்போ நோஸ்ல இருந்து அந்த பிரிட்ஜுக்கு இறங்கும் இல்லையா? பிரிட்ஜுக்கு இறங்கி நமக்கு இது கீழே வந்துடுது. பிரியங்கா சோப்ராவுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிரியங்கா சோப்ரா ஒன்று, அப்புறம் இன்னொருத்தி அந்த படுகோன். நான் போயிட்டே இருக்கவாம்மா? எஸ் சார். ஓகே. இல்லை, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. வேறு எதுவும் ஆஃப் பண்ணியா? நீ சேஞ்ச் பண்ணியா? அப்படிலாம் இல்லை சார். இல்லை கேட்குறேன். அதாவது ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் கிளாஸ் நிறுத்திடுவேன் யூஸ்வலாக.
இங்கே இது நெட்டு பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்க. நெட்டு பிரேக் ஆச்சுன்னா டக்குன்னு நிறுத்திடுவேன். ஏன்னா இப்போ உனக்கு கிளாஸுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உனக்கு இல்லாமல் போகிறப்ப நிறுத்திடுறதுன்னு யாரா எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நிறுத்திடுவேன் அப்படின்னு. அதுக்காக தான் கேட்டேன். சரியா? Yes, sir. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையில ஒரு கண்ணுடைய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஸ்பேஸோடைய டெஃபினிஷனே மாறிடுது. இது வரைக்கும் வந்துடும் அந்த கண். இந்த கண் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும், கொஞ்சம் புருவத்துக்கு கொஞ்சம் உள்ள. இந்த கண் இங்கேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தூரத்துக்கு போகுது. கண் பின்னாடியும் இருக்குல்ல, இதுக்கும் பின்னாடி இருக்குது. இந்த கண் எப்படி வருதுன்னா இந்த கண் ஆஸ் யூஷுவல் வந்துடுது. இந்த கண் யூஸ்வலாக எப்படி இருக்கும், இங்கே வந்து லாங்கர் ஆகும். அது இந்த கண் இன்சைடு வந்து ஷார்ட்டர் ஆகும், இது ஷார்ட்டர் ஆகும், இது லாங்கராகவும் இருக்கும் இல்லையா? இதில் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே அப்படி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ இந்த கண் வந்து அப்படி வந்துடுது. அங்கே அவ்வளோ தூரத்துக்கு அந்த கண்ணுடைய ரவுண்டு வந்துடுதா? அந்த கண் என்ன ஆகுதுன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக தானே இருக்கு. அந்த கண் என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து இப்படி போய் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்துடும் இல்லையாலாம், அங்கே போயிடுது. இங்கிருந்து அப்படி வந்துடுது. கண்ணோடைய அந்த குளோபுலர் ஃபார்மே வந்துடுது. கண்ணோடைய குளோபுலர் ஃபார்மே வந்துடுது. இங்கேருந்து இந்த இந்த அந்த ஃபேக்ட் அக்குமுலேஷன் அந்த இடத்துல இருக்கிறது இப்படி வந்து அதுக்கப்புறம் அப்படி டர்ன் ஆகுது. சரியா? ஓகே, இப்போ அதான் இதை போட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கண்ணை போட்டுருவோம். நோஸை செட் பண்ணிடுவோமா? நோஸை செட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஆங்கிள் அந்த லைன் எடுத்துகிட்டு வந்தோன்னா சின்ன கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒருத்தருக்கும் சின்ன வேறு மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கேருந்து டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளாட் அக்குமுலேஷன் இருக்குன்றது வந்து டிபெண்டிங் அப்பான் த ஏஜ். ரொம்ப வயசான ஆளுகளாக இருக்குன்னா அந்த இடத்துல ஃப்ளாட் அக்குமுலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ ஃபேஸோடைய செட்டப் வந்துருச்சா? Yes, sir. சரி, நெக் அங்கே கொடுத்துருவோம். ஹெட்டு வந்து அப்படி இருக்கு. ரொம்ப ரொம்ப நேரமாக போச்சு எனக்கு. சரியா? அங்கே வரும்னு வச்சுக்கிறோமே. காது வந்து அந்த இடத்துல வருது அப்படின்னா நெக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வரும். அந்த காதுக்கு கொஞ்சம் பின்னாடி வரும். சிலருக்கு ஹெவி நெக் இருக்கும், சிலர் ரொம்ப தின் நெக் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்தந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் உனக்கு செட் ஆயிடுச்சா? Yes, sir. செட் ஆயிடுச்சு. இப்போ நோஸ் வந்து இங்கே வந்து இட் கோஸ் டவுன் இல்லையா? இந்த இடத்துல வந்து இட் கோஸ் டவுன். கிட்டக்க போகணுமா இருக்கட்டும் அப்படியே? இதுவே கரெக்டாக தான் இருக்கு. இப்படியே இருக்கணும் இல்லையா? இப்போ இங்கே வந்து ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே வந்து இந்த இடத்துல பிரிட்ஜு. அப்போ பிரிட்ஜு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வருது. இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக ஓப்பன் அப் ஆகுது. எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம் லேசாக. நமக்கு தெரியும் நாஸ்ட்ரிலோடைய அந்த மசில் வந்து அந்த அந்த ஸ்கின் ஃபோல்டு அங்கே இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே தான் போகும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரவுண்டு அங்கே வந்து இங்கே இந்த இடத்துல அங்கே உள்ளே போயிடுது. இல்லையா? அந்த இடத்துல உள்ளே போயிடுது. இது இங்கேருந்து வந்து அங்கே அப்படி டர்ன் ஆகும்.
ம் இங்கே இங்கே மேடு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த சைடில் வந்து நாஸ்ட்ரில் வந்து கொஞ்சம் போல் தெரியுது, கொஞ்சம் போல் தெரியுது. அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக தெரியாது. இப்போ என்ன செய்கிறோம் நம்ம, இங்கே வந்து கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது இந்த மாடலுக்கு, இந்த மாடலுக்கு. அந்த ஆங்கிளை பிடிச்சிருமா? அதாவது அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இந்த கண்ணு சாஞ்சிருக்கும். சிலருக்கு அதாவது லெஃப்ட் ஐ எப்பயுமே கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் டயர்டாக இருந்தோம்னா லெஃப்ட் ஐ நல்லா மூடி இருக்கும். லெஃப்ட் ஐ வந்து கொஞ்சம் வயசாக ஸ்லாண்டெல்லாம் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால் டெஃபினேஷனை ஒன்றா வச்சுக்கிறோம். வேரியேஷன் வந்து ரைடர் மாதிரி. இப்படி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்படி வரும், அப்படி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்படி வரும் அப்படின்றோம். ஏன் சார் மேத்தமேட்டிக்ஸ் உள்ள கொண்டு வரீங்க? உனக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்குமா? சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். அப்படியே இல்லை, உனக்கு திடீர்னு நான் வந்து அந்த ரைடர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். கேட்குதா? இப்போ கிளியராக கேட்குதா? எஸ் சார். அதாவது கண்ணு வந்து வேற ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ டெஃபினிஷன் ஒன்று கொண்டு வர முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டெஃபினிஷனை கொண்டு வர முடியாது, ஒருத்தருக்கும் ஒரு டெஃபினிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, அப்போது ஒரு தீரம் மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் இது. இந்த கண் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அங்கேருந்து அந்த லைனை பார்த்துக்க, இங்கேருந்து அந்த லைனை பார்த்துக்க, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்கு. ஒரு வேரியேஷனுக்கும் ஒரு தியரியாக கொண்டாந்துக்கிட்டு இருக்கும், ஒரு டெஃபினிஷனாக கொண்டு வந்துட்டு இருக்க முடியும் ரைடர். அப்போ ஒரு தீரம் பக்காவாக ஒரு தீரம். ஓகே, கண் வந்து அப்படியே ஃபேஸ் டேர்ன் ஆச்சுன்னா ரெண்டு கண்ணும் அது கூட அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே டர்ன் ஆகும். இப்படி ஃபுல்லாக டர்ன் ஆச்சுன்னா இப்படி தான் டர்ன் ஆகும், இப்படி டர்ன் ஆகாது. என்ன செஞ்சிருவோம் நம்ம, இப்படி டர்ன் ஆகிறப்ப என்ன செஞ்சிருவோம், இப்படி வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணாமல் இந்த கண் இப்படி மேலே போயிடும், இந்த கண்ணு கீழே வந்துடும். டர்ன் பண்ணாமல் விட்டுருவோம். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னேன், இது வந்து ஒரு ரைடர் அப்படின்னு. அதான் கேட்டேன் நான், மேத்தமேட்டிக்ஸ் ஏன் சார் உள்ளே கொண்டு வர்றீங்கன்னு. எங்கள் வாத்தியார் யாராவது அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா, ஏன் சார் மேத்தமேட்டிக்ஸை உள்ளே கொண்டு வர்றீங்கன்னு. ஏன்னா என் மேத்தமேட்டிக்ஸ் அவ்வளோ வர. உனக்கு பிடிக்குமா மேத்ஸு? பிடிக்கும் சார். எனக்கு வந்து கால்குலேட் பண்ணி செஞ்சிருவேன், எதுனாலும் கால்குலேட் பண்ணி என்னால் செய்ய முடியும். ஆனால் ஒரு கால்குலஸோ ஒரு அரித்மேட்டிக்கு கூட, அரித்மேட்டிக் அப்படின்னு சொன்ன உடனேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் எனக்கு. சரி அம்மா, இப்போ இந்த சைடை வந்து கொஞ்சம் போல் காட்டுறோம்மா, கொஞ்சம் போல் காட்டுறோம். இது அப்படி ஏறி அப்படி லேசாக வந்துடுது அந்த இடத்துல. இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாடலுக்கு நோஸ் இப்படி வெளியில் போகுது, வெளியில் போய் அப்படி உள்ளே வருது. சரியா? இப்படி வச்சுக்கிறோம். இப்போ கண் வந்து அங்கே வந்துடுது, கண் அங்கே வந்துடுது. இங்கே வந்து கண் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுது. அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஐலிட்டோடைய ஃபோல்டு. இங்கே வந்து ஐலிட்டோடைய ஃபோல்டு வந்து அந்த கண்ணுக்கு பின்னாடி போய் அப்படி வரும், அது அங்கே வந்துடும். இங்கே வந்து இந்த ஐலிட் வந்து அப்படி போய் அங்கே போயிடும், ஒயிட் வந்து அங்கே வந்துடும், ஒயிட் அங்கே வந்துடும். அங்கே வந்துட்டு
அந்த சிரிக்கும் போது அந்த கண்ணு வந்து கீழே வந்து சுருங்கும். இட்ஸ் நாட் அ ஏஜ் ரிங்கிள், இட்ஸ் அ இந்த ஸ்மைலோடைய ஃபோல்டு அது. இந்த இடத்துல வந்து பஃபியாக இருக்கும், இந்த இடத்துல பஃபியாக இருக்குல்ல, அந்த பஃபினஸ் அந்த இடத்துல வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல அந்த சீக் வந்து அந்த சீக் வந்து அப்படி வந்து அங்கே உள்ளே போகுது. இங்கேருந்து காதுக்கு போகுது அது. இந்த இடத்துல அந்த போன், சீக் போன். இந்த இடத்துல தான் அந்த டெம்பிள்னு சொல்லுவோம் தெரியுமா? டெம்பிள் 2 சைடு, அந்த டெம்பிள் அந்த இடத்துக்கு வருது. So far so good. இப்போ என்ன செய்ய போகிறோம்? மவுத்து வரையணும் இல்லையா? மவுத்து நம்ம என்ன செய்வோம்? சென்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 1/3 பிரிச்சுக்கிறோம். இது சென்டர் நம்ம சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியாக்காக சென்டர் எடுத்துக்கிட்டோம். அது காட்ட வேண்டாம். 1/3 பிரிச்சுக்கிறோம். இதுக்குள்ளே மவுத்து வரும்ன்றோம். சரியா? இப்போ நம்ம இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டுட்டோம். அதனால மவுத்தோடைய இதை அங்கே கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்டு அந்த ஃபில்ட்ரம் இருக்குது பார்த்தியா? ஃபில்ட்ரம் வந்து ஓப்பன் அப் ஆயிடும். அந்த வந்து அந்த ஃபில்ட்ரம் வந்து அப்படி இருக்கும் இல்லையா? இப்படி வந்து அப்படி இறங்கும் இல்லையா லிப்ஸு? அது இல்லாமல் என்ன ஆயிரும்னா அப்படி ஆயிரும். ஃபில்ட்ரம் வந்து ஓப்பன் அப் ஆயிரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல எங்கே வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்குறோம். நோஸுக்கு உள்ளே அப்படி வச்சிடுறோம். அங்கே இந்த சைடில் இது வந்து சென்டர் லைன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடில் எல்லாமே சிறுசாக இருக்கும், இந்த சைடில் எல்லாமே பெருசாக இருக்கும், இந்த சைடில் எல்லாமே சிறுசாக இருக்கும். இப்போ இங்கே அப்போ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிப்பு, சின்ன ஒரு டிப்பு. இந்த இடத்துல அந்த லிப்பு வந்து அப்படி வந்து அப்படியே வந்து இங்கே போய் அப்படி சேர்ந்துருது. அங்கே பின்னாடி போய் சேர்றது தெரியல நமக்கு. அங்கே போய் சேர்றது தெரியல. இப்போ இங்கே வந்து லிப்பு வந்து உள்ளே போயிடுது. அதாவது இங்கேருந்து அந்த லைன் வந்துச்சுன்னா, இங்கேருந்து அந்த லைன் வந்துச்சுன்னா லிப்பு வந்து இங்கே உள்ளே போயிடுது. ஃபேஷியல் ஸ்கின் வந்து அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது ஃபேஷியல் ஸ்கின். லிப் ஸ்கின் வந்து அந்த இடத்துல தான் இதோட முடிஞ்சிருது. அங்கே வந்து லிப்பு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது. அந்த இடம் தான் நம்ம வாய் மூடி இருக்கிற நேரத்தில் அந்த லிப்பு இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு புள்ளி ஒன்று வைப்போம் தெரியுமா? அப்படி புள்ளி வச்சு அந்த இடத்துல பள்ளமாக போயிடுதுன்னு சொல்லுவோம். அப்படி காட்டுவோம் இல்லையா? அந்த இடம் அந்த ஓப்பன் அப் ஆகுது. இப்போ அந்த நோஸோடைய லெவலுக்கு எல்லாமே இதுக்கு பேரலாக தானே இருக்கும். நோஸோடைய லெவலுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த லிப்பு வந்து வரப்போகுது. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வரைகிறது ரொம்ப ரொம்ப டஃப்பானது. யூஸ்வலாக வந்து போர்ட்ரேட் வந்து கமர்ஷியலாக செய்ய சொன்னாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போஸ் கொடுத்தாங்கன்னா வேணான்றுவோம். ஏன்னா அந்த பல்லு வந்து விகாரமாக தெரியும். பல்லு காட்டாட்டியும் நல்லா இருக்காது, பல்லு காட்டினா வந்து விகாரமாக தெரியும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனால் யூஸ்வலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். நம்ம இது செஞ்சு பார்ப்போம், எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இங்கேருந்து அங்கே போய் சேர்ந்துருதுமா இது கொஞ்சம் உள்ள. ஏன்னா இது போய் இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தியா? இங்கே முடியுது. உனக்கு தெரியுது, அது கிளியராக ட்ராயிங் தெரியுது இல்லை? இந்த இடம் முடிஞ்சிட்டு திரும்ப இஃப் யூ கம் ஃபார்வர்ட், இந்த இடம் வந்து ஆக்சுவலாக இந்த இடம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அங்கே மடிஞ்சிருக்கு, இங்கே பின்னாடி இருக்கு, மறைஞ்சிருக்கு. இது அங்கே போய் சேருது, அங்கே போய் சேருது. இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே இருந்து இங்கே போய் சேருது. சரியா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? சின்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இது வரைக்கும் கொண்டாந்துட்டு அந்த இடத்துல இங்கே வந்து கொஞ்சம்
அப்படி வந்துட்டு அந்த வாய் பக்கத்தில் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி சின்ன வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் கூடுமான வரைக்கும் கைட்லைன்ஸ் எதையும் அடிக்காமல் இருக்கேன், ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இப்போ அந்த ஜா போன் அப்படி போட்டோம், அந்த இடத்துல லேசாக கொஞ்சம் ஃபேட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல ஜா போனில் கொஞ்சம் லேசாக மேலே ஏறும். அதாவது அவ்வளவு தூரத்துக்கு அது தெரியாது, ஆனால் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. காதை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போக போகிறோமா? இந்த மாடலுக்கு அப்படி இருக்கு. இந்த இடத்துல தான் காதே ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக நம்ம இப்படி செய்ய மாட்டோம், ஏன்னா மாடலோடைய காதை பார்த்து வரைய மாட்டோம். ஒரு செட் ஜென்ரலாக நமக்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாடலோடைய காதில் ஏதாவது அன்யூஷுவல் எக்ஸ்ட்ராடினரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து இப்போ மாடலோடைய காதை பார்த்தே லேசாக ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிடுவோம். சரியா? அப்படி வச்சிருவோம் அந்த காதை. இப்போ முடி வந்து அப்படி போகுது, முடி வந்து காதுக்கு பின்னாடி வந்து அந்த மாடல் வந்து வச்சிருக்கா. இப்போ அந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் அந்த இது ஏறி அப்படி வந்து சைடு பார்ட்டிங் எடுத்திருக்கா அந்த பொண்ணு. அப்படி இருக்கு அந்த சைடு பார்ட்டிங் அப்படி போகுது. இதுக்கும் மேலே வெளியில் போகும் இல்லையா, அந்த லைனுக்கும் மேலே கொஞ்சம் வெளியில் ஹேர் வெளியில் போகும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்தேன், இது வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா இப்படி போகிறப்ப அங்கே போகுது அது. இதையே நம்ம வந்து பிளாக்இன் பண்ணியெல்லாம் போடுவோம், கரெக்டாக வேணும் அப்படின்றப்ப இதையே பிளாக்இன் பண்ணியெல்லாம் போடுவோம். பிளாக்இன் பண்ணி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் ஆகும்னா, லைட்டிங் கொடுக்குறப்ப பக்காவாக உட்காரும். போர்ட்ரேட்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன், 90% வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இல்லை, அது ரைட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லா இதுமா. பின்ட்ரெஸ்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு போட்டு கொஞ்சம் போடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதது கொஞ்சம் போடு. அது சில கம்பெனிஸ் மாத்திரம்தான் அடோபியெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு போட்டுறான்.
ஜெனரேட்டட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சில கம்பெனிஸ் அதை போடவே மாட்டேன்றான். இன்னைக்கு இன்னொரு 2 ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை 2 பேருமே டீச்சர்ஸாக இருக்காங்க, ஆர்ட் டீச்சர்ஸாக இருக்காங்க. பேர்டு ஒன்று வரையணும் அப்படின்னாங்க. சரிம்மா பேர்டு வரையலாம்னு சரி எடுத்துகிட்டு வாங்கன்னா போய் அவங்க இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி என்ன வேணுமோ அதை எடுத்து சொல்லுவானே. அப்போ உனக்கு என்ன மாதிரி நீ கேட்குற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறத மாத்திரம் தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணுன்றது இல்லை, நீ சொல்கிறத செஞ்சு பார்க்குறது இம்பார்ட்டண்ட் அப்படின்றேன். அப்படியே அவங்கள எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஒரு டீச்சர் வந்து ஒரு 6 பேர்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சார்னு. 6 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சார் இதை நான் நேஷ்னல் ஜியாகிரபிக்லேருந்து எடுத்து கொடுத்தேன் சார் அப்படின்றாங்க. நேஷ்னல் ஜியாகிரபிக் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நீ. இப்போ சப்போஸ் நான் பயங்கரமான ஃபேமஸ் ஆயிடுறேன் அப்படின்னா ஏஇசட் ரஞ்சித் பி அப்படின்னு சொல்லிட்டு என் பேர்லேயே வந்து நீ ஃபேஸ்புக்கில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அடோபி லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா நீ அதே ப்ராடக்டை கொடுத்து நான் உன் மேலே கேஸை போட்டு நீ என்கிட்டருந்து தான் திருடுனன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாட்டி வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட். என்ன அநியாயம் இல்லை? அப்படி அப்படி அப்போ அப்போ அதை அந்த அந்த இப்போ லேடி வந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, அந்த டீச்சர். சார் எப்படி சார் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்க? இது வந்து நான் வந்து ஜெனுவினாக நேஷ்னல் ஜியாகிரபிக்லேருந்து தான் சார் எடுத்திருக்கேன். இல்லைம்மா நேஷ்னல் ஜியாகிரபிக்கே ஜெனுவின் கிடையாது, அப்போ நீ என்ன செய்வார்? நேஷ்னல் ஜியாகிரபிக் ஜெனுவின் கிடையாதா? சரி இப்போ நீ என்ன தான் சார் ஜெனுவின்? எதுவுமே ஜெனுவின் கிடையாது, எதுவுமே ஜெனுவின் கிடையாது. உண்மையிலேயே எடுத்து பார்த்தோன்னா எதுவுமே ஜெனுவின்னு ஒன்றும் நீ சொல்கிறதுக்கு வந்து அவ்வளவு ஷுவராக சொல்கிறதுக்கு இல்லை எதுவுமே. சரியாம்மா இப்படி அப்படி அந்த ஹேர் வந்து அப்படியே போகுது, அப்படியெல்லாம் போகுது, அப்படியே போகுது. இங்கேருந்து வந்து இங்கே வந்து டேர்ன் ஆகி இங்கே வந்து சேருது சில இடங்களில், அப்படி டேர்ன் ஆகி வந்து சேருது. இந்த பொண்ணுக்கு சரியான ஹேரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. சரியாம்மா இப்போ என்ன எந்த இடத்துல தகராறு ஆகிறது? இந்த இடத்துல தகராறு ஆகிறது. காதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு போனோம் தெரியுமா, அதனால இந்த இடத்துல தகராறு வருது. என்னன்னா இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரணும், அது வந்து பார்ட்டிங்க மாறுது. அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு நடுவில் பின்னாடி போகுது.
கண்ணை கொஞ்சம் பார்ட் பண்ணி விடணுமா. கண் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்தாகணும். இப்போ நான் வந்து இந்த டிராயிங்கை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த டிராயிங்கை வந்து நான் எரேஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ்டேக் விடாமல் வரைய முடியுமா? தாராளமாக வரைய முடியும். எதை வரைய முடியும்? நம்ம நிறைய தடவை வரைஞ்சி ப்ராக்டிஸ் ஆனதை வந்து மிஸ்டேக் விடாமல் வரைய முடியும். நான் வந்து மிஸ்டேக் விட்டு அதை கரெக்ட் பண்ணி வரைகிறது எப்படின்னு டீச் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருக்கேன். டீச் பண்ணுறப்ப தப்பிதமாக தெரிஞ்சிச்சுன்னா, இஃப் யூ see something is wrong, stop and correct. இதுதான் சார் ஹெல்ப் பண்ணது எங்களுக்கு. ஏன்னா எதுமா? இதுதான் சார் ஹெல்ப் பண்ணது. தப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றது ஆமாம் தான் ஹெல்ப் பண்ணது. ஆமாம். அதை டீச் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதை லேர்ன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா மிஸ்டேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு டேலண்ட் அது. அது அது அந்த அந்த டேலண்ட் வர்றதே ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்ட இருந்தால் தான் வர முடியும். ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்ட இருந்தால் தான் அந்த டேலண்ட்டே வர முடியும். அப்போ அந்த டேலண்ட் வந்துச்சுன்னா, ஓகே, நவ் யூ நோ திஸ் இஸ் அ மிஸ்டேக். அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்போ அந்த டெக்னிக் என்ன அப்படின்றது வந்து நீ டீச்சர் செஞ்சு காட்டினா தான் ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கும். இப்போ செட் ஆகுது. இந்த கண்ணை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிடுவோம். செட் ஆயிடுச்சா? இங்கேருந்து அப்படி வந்து சேருது. அப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனுக்கு முதல்ல வந்து செட் பண்ணிட்டோம். ஒரு டெஃபினிஷனுக்கு ஃபேஸை செட் பண்ணிட்டோம். அந்த டெஃபினிஷன்லேருந்து கொஞ்சம் வந்து இந்த ஃபேஸ் வந்து டீவியேட் ஆகுது. அப்போ எவ்வளவு டீவியேட் ஆகுதுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வரும். சரியாம்மா? இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். இன்னும் போயிட்டே இருக்கலான்னு தான் தோணுதா உனக்கு? இல்லை, போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஓரளவுக்கு செஞ்சு நீ வந்து இதை செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்குவேன். ஆக்சுவலாக வந்து உனக்கு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா, டக்குன்னு வந்து உனக்கு வேற எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆகி நீ வந்து வேகமாக அதை உள்ளே கொண்டு வந்துடுற.
சரியா? ஆ, நீ வந்து கிட்டத்தட்ட இதை வந்து நீ இந்த இந்த செட்டப் வந்து ஒன்று செஞ்சு பார்த்துக்க. இந்த செட்டப் ஒன்று செஞ்சு பார்த்துக்க. இந்த செட்டப் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு மாடல் ஒன்று எடு. சரியா? கிட்டத்தட்ட இதே நான் மாதிரி ஏற்கனவே நீங்க லாஸ்ட் வீக் எடுக்க சொல்லியிருந்தீங்க சார், லாஸ்ட் ஆமாம் கிளாஸ். ஆமாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் சார். நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன், அது ஓகேவான்னு சொல்லுங்க. அதுவும் நான் ஸ்கெட்ச் பண்றேன் சார். சரி 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 அப்படி அப்படி செய்வோம். சரியா? அதை வந்து நீ இந்த மாதிரி டிப்பிக்கல் பார்ட்டிஷன் ஒன்று இருக்குல்ல. டிப்பிக்கல் பார்ட்டிஷன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக டிப்பிக்கல் பார்ட்டிஷனில் செட் பண்ணிக்க. அந்த மாடலோடைய போஸ் எப்படி இருக்குது, டில்ட்டிங் எவ்வளவு டில்ட்டிங் இருக்குது, அது இருக்குது, கண்ணெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, எல்லாம் சரியாக வந்துருச்சு. அக்கார்டிங் டு அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அக்கார்டிங் டு அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்குற, இந்த மாடலில் இவ்வளவுலாம் வித்தியாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் போகிற நீ அப்படி போய் பார். சரியா? எனக்கு இன்னும் இந்த நோஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. எனக்கு இதில் பார்க்கும்போது சரியாக இருக்கு. அங்கே பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரியுது. இன்னும் கூட காது பின்னாடி போகணும்னு தோணுது எனக்கு. கடைசியில் அது காது முன்னாடி வரணும்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தோண ஆரம்பிக்கும். சரி, அதை போட்டு அதோட நிறுத்திக்கிறோம். சரியாம்மா? எஸ் சார். எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஃபோர் ஹெட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு சார். இதுலையா? இல்ல சார், ரெஃபரன்ஸில் ஃபோர் ஹெட் பெருசாக தான் இருக்குது. ரெஃபரன்ஸில் வந்து ஃபோர் ஹெட் நல்ல பெருசாக இருக்குது. அதாவது இங்கேருந்து இப்படி போய் இங்கே போயிடுது. அது இங்கே போய் சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது ஃபோர் ஹெட். ஆக்சுவல் நம்ம மார்க்கிங் அங்கே தான் இருக்குது. நம்ம மார்க்கிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃபோர் ஹெட் வந்து அப்படி போகலாம். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தியா, இந்த இடத்துல இந்த டேர்ன் ஆகுது பார்த்தியா, அந்த டேர்ன் ஆகிறதோட தான் அங்கே போய் ஃபோர் ஹெட் ஜாயின் ஆகுது. ஃபோட்டோவில் ஃபோர் ஹெட் அங்கே போய் ஜாயின் ஆகுது. நான் அந்த ஹேரை கீழே கொண்டு வந்தேன். இந்த இடத்துல கொண்டு வர்றதுக்காக அது ஹேரை கீழே கொண்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது அது ரொம்ப ப்ரொனன்ஸ்டாக தெரியுது. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம டிராயிங் போட்டோம். இது வந்து 2D. என்ன நீ சொல்லு, இது 2D தான். நம்ம வந்து 3Dயை இமேஜின் பண்ணி 2D போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 3D இமேஜின் பண்ணி 2D போடுறது எனக்கு நல்ல ஒரு பழக்கமான ஒரு விஷயம். நேச்சுரலி. இருந்தாலுமே என்னதான் எனக்கு பழக்கம் இருந்தாலும்
2Dயிலேருந்து நான் இந்த டிராயிங்லேருந்து நான் வந்து ஷேடு கொடுத்து வெளியில் கொண்டு வர்றேன் பார்த்தியா? அப்படி கொண்டு வர்றப்ப கட்டாயமாக டைமென்ஷன் வந்து வேரி ஆகும். அதாவது ஃபேஸ் வந்து அகலமாகலாம், சமயத்தில் நீளமாயிரும். லைட் வந்து ஜாஸ்தி வச்சேன் அப்படின்னா ஃபேஸ் வந்து நீளமாயிரும். லைட் வந்து சைடில் நிறைய வச்சேன் அப்படின்னா ஃபேஸ் அகலமாகும். டார்க்கு சைடில் ஜாஸ்தி வச்சேன்னா ஃபேஸ் நீளமாயிரும். அப்போ நான் அதையும் இப்போ கால்குலேட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா என்னால் டிராயிங் போடவே முடியாது. அதுக்காகத்தான் நம்ம கமர்ஷியலாக செய்கிறப்ப, கமர்ஷியல் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து நல்ல படம் வேணுமே தவிர அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டு நம்மளுடைய டிராயிங் கப்பாசிட்டி அப்படியே பிரமாதமாக இருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை? அதனால அவங்க என் ஃபேஸ் அழகா இருக்கா, அதுக்காக தான் நம்ம ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்லைடு போட்டு டிராயிங்கை வந்து கேன்வாஸில் எக்ஸ்போஸ் பண்ணி டிராயிங் போடுவோம். அப்படி இல்லாட்டி ஸ்கொயர் போட்டு கிராஃப் போட்டு என்லார்ஜ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து, நல்ல குவாலிட்டி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பின்னாடி வந்து கலர்ஸ் வந்து தேய்ச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ட்ரேசிங் பண்ணுவோம். இருமா, இது தலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. தலை நல்லாவே பெருசாக இருக்குது. ஓகே, அப்படி வச்சுக்கிறோம். இந்த இடத்த கொஞ்சம் தின்னாகும். இப்படியே கரெக்ஷன் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குமா. இப்போ மாடல் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம்னா நின்றுட்டு இருப்போம். இது அந்த 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 முடியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுமே இன்னும் டைமென்ஷன் அழகாக உட்காந்துருக்கு பார். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மாடல் அப்படி பார்த்துட்டு இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் வந்து நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் இருப்போம். விஷுவலாக நமக்கு மாடல் எவ்வளோ பெருசு தெரியுதோ கரெக்டாக அப்படியே அந்த பேப்பருக்குள்ளே அதை கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த மார்க்கிங் எடுக்கிறது ஈஸி. கரெக்டாக அந்த மார்க்கிங் எடுத்து அப்போ ப்ரொப்போர்ஷன் சரியாக வரும், ஆங்கிள்ஸ் சரியாக போட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா ஹைட்டு இல்லை ப்ரொப்போர்ஷன் சரியாக வந்துட்டுனா ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது அந்த லக்கு இருந்துச்சுன்னா திடீர்னு இன்னொன்று ஒன்று தோணுச்சு. ஓகே, இருமா, அவர் அந்த இடத்துல நோஸ் அந்த இடத்துக்கு வருது. சரியா? அப்போ அங்கே கரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேருக்கு நேரம் சாலிடாக ஒன்று இருக்குது, நேருக்கு நேரம் அந்த இடத்துல சாலிடாக இருக்குது. அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளே கொண்டு வர்ற பேப்பருக்குள்ளே. இங்கே இந்த ஆங்கிளில் இருந்து நான் இப்படி எடுத்துக்கிட்டு கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். லக்கிலி ஃபாமி எனக்கு அதே ஸ்க்ரீனில் என்னுடைய டிராயிங்கும் தெரியுது. அப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இல்லை, அது சொல்கிறேன், அது அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அதில் சென்சிட்டிவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சரியாம்மா? ஓகேம்மா. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 30th. அப்போ நம்ம வந்து திரும்ப எப்போ மீட் பண்ணுறோம்? நான் செகண்ட் வர்றேன். செகண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் 10th வரைக்கும் இருக்கேன். நான் 10th தான் போகிறேன், 9th வரைக்கும் இருக்கேன். 30/07/25 அம்ரிதா. இரு, நான் உனக்கு
இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பேர்டு அனுப்பி விட்டுருந்தேன். அந்த பேர்டு உனக்கு இல்லை சார். இல்லையா? அந்த பேர்டை காட்டுறேன். ஒரு செகண்ட் இரு. டைம் ஆயிடுச்சா உனக்கு? இல்லை சார். இரு ஒரு நிமிஷம் இருமா. நல்லா வருது. அது செய்வேண்ணம்மா, பின்ன அப்புறம் செய்வேண்ணா. உனக்கு போர்ட்ரேட் வந்து அந்த எக்ஸாமுக்காக ரெடி பண்ணியிருந்தது பற்றி. இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கலர் பென்சில் சூப்பராக இருக்கு சார். இது அந்த டீச்சர் சொன்னேன் இல்லையா, அவங்க 2 டீச்சர்ஸ்க்காக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அவங்க தான் இந்த பேர்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து ஆக்சுவல் பேர்டே ஒன்று சோர்ஸ் பண்ணி எடுத்தேன். டூ-கேன், அந்த ஒரு டூ-கேன் பேர்டு. இது மைக்ரேட்டரி பேர்டு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு சிட்டிங், இன்னும் 2 சிட்டிங் ஆகாமல் ஒரு சிட்டிங்கில் முடிச்சிடும் நினைக்கிறேன். லேயர்ஸ் ஏற்றுறதுல தான்மா இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே எல்லோ ஏற்றுனேன். அதோடைய பிரைட்னஸ் பாரு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இங்கே எல்லோவை ரஃப்பாக வச்சுட்டு அங்கங்கே ஒயிட் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒயிட் தெரிஞ்ச இடத்துல மாத்திரம் க்ரீன்ஸ் வச்சேன். ஆக அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, சார் அதை இப்படித்தான் செய்யணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்கள் செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. How do I plan? How do I know that this is how I have to do? நல்ல ஒரு கொஸ்டின் அது. You can't. I didn't invent it. I didn't start doing it by myself. மாஸ்டர்ஸ் செஞ்சிருக்கிறத பார்க்குறேன். நிறைய புக்ஸில் வந்து அனாலிசிஸ் வந்து சரியாக இருக்காது. நிறைய புக்ஸில் இருக்காது. சில பிக்சர்ஸ்க்கு அனாலிசிஸ் இருக்கவே இருக்காது. அப்போ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபெயிலியர்ஸை பேஸ் பண்ணி சரி இவங்க இப்படி they didn't do it like this, அப்போ இப்படித்தான் செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு we try. The more we fail, the more techniques we learn. ஒரு ஃபெயிலியர்லையும் ஒரு டெக்னிக் லேர்ன் பண்ணியிருக்கோம். It will come in handy some other time, some other place. ஆக ஒரு this is nice. இப்போ இந்த இது வந்து வீடியோ இருக்கு என்கிட்ட. இந்த பேர்டோடைய வீடியோ என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் காட்டினேன்னு நினைக்கிறேன் உனக்கு. இதெல்லாம் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ் சார், இது காமிச்சேன். இந்த பேர்டோடைய வீடியோ இருக்கு. இந்த பேர்டோடைய வீடியோவை நீ வந்து எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தா, இது ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைக்காக வரைஞ்சது. இதுன்னு பார்த்துருப்பேன். ஓ, அவ வர்றேன்னால சரி, இது ஒருத்தங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ், கலர் பெர்ஸ்பெக்டிவ்காக வரைஞ்சேன். அப்ப இதை பார்த்த உடனே ஓகே இதை மாதிரி ஒன்று செய்யலாமே நம்ம அப்படின்னு தோணுச்சுன்னா, சப்போஸ் இந்த ஃபோட்டோகிராஃப் உங்ககிட்ட இருந்தாலுமே இதை எப்படி நான் முதல்ல இந்த லேயர் ஏற்றினேன், ரெண்டாவது இந்த லேயர் ஏற்றினேன்றதுலாம் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. பர்ஹாப்ஸ் நீ எங்கூட வந்து ஒரு 7-8 ட்ராயிங்ஸ் ஒர்க்ஸ் நம்ம செஞ்சிட்டோம். அட்லீஸ்ட் 5-6 ஒர்க்ஸ் நம்ம செஞ்சிட்டோம். அதனால் உனக்கு ஒரு 90% அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்காக இல்லை, trying to find out what has happened, டிஸ்கவரிக்காக. ஓகே, அது சரியாம்மா. அப்போ இதை நீ செஞ்சுட்டு அவ்வளோ தூரத்துக்கு வா, நம்ம திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காரோம். ஆக்சுவலாக வென்ஸ்டேஸ் தான் நம்ம உட்காடுறோமா ஜென்ரலாக? எஸ் சார். ஓகே சரி. அப்போ நெக்ஸ்ட் வென்ஸ்டே எப்போ தெரியுமா வருது? 2, 3, 4,
5 6ஆம் தேதி தான் வருது இல்லை? கரெக்டாக 1 எஸ் வீக் சார். வந்து 6th வருது. ஓகே 6th அப்போ நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. ஓகே 6th மீட் பண்ணுவோம். இல்லாட்டி முன்னாடி இன் கேஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வீக்கே முடிக்கிறதா இருந்தால் 2 கிளாஸ் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு, உனக்கு எப்படி ஃப்ரீ டைம் இருக்குன்றத பார்ப்போம். ஓகே ஓகே ஓகேம்மா, பாய்மா. சார். கலர் பென்சில் ஆக்சுவலி என்னம்மா? ஸ்டெட்லரில் வந்து